இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரா இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட்டோட பதவிக்காலமானது இறுதி கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த T20 உலகக்கோப்பை தொடரோட அவர் பதவி விலகிருவாரு. அதாவது பதவி காலம் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட மட்டும் இல்லாம புதிய பயிற்சியாளரா யார் வரலாம் அப்படின்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா கௌதம் கம்பீர். சோ இந்த காம்போ எப்படி இருக்கும்? அதாவது கௌதம் கம்பீர் இந்தியா டீமோட காம்போ எப்படி இருக்கும்? ராகுல் டிராவிட்டோட இடத்த கௌதம் கம்பீரோட ஃபில்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் நம்மள நினைச்சிருக்காரு ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன். வணக்கம் 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 ஆனந்தன், இந்த ஐசிசி டிராஃபி அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. எத்தனை பயிற்சியாளர்களை மாத்தினாலுமே இந்தியாவால கடந்த 10 வருடங்களுக்கு மேல ஐசிசி டிராஃபியை வாங்க முடியல. இப்போ ராகுல் டிராவிட் கடைசி போராட்டமா T20 வேர்ல்டு கப்ல இறங்கி இருக்காரு. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலா இப்போ ராகுல் டிராவிட் செஞ்சதுன்றது மிக பெருசு. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் டீம்ல பல மாற்றங்கள்லாம் வந்துச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாரு. நிறைய பேர் உள்ள கொண்டு வந்தாரு. நிறைய அந்த காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா என்ன வழக்கம் போல அந்த ஒரு விஷயம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. அந்த ஐசிசி டிராஃபி அப்படின்றது நம்ம ரெண்டு மூணு ஐசிசி டோர்னமெண்ட் அவர் தலைமையில சந்திச்சோம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசி டைம்ல போய் நம்ம ஃபைனல் மட்டும் போனோம். ஆமா 2 ஃபைனல் போயிருக்கோம். ஆமா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போனோம். ஆமா 2023 உலகக்கோப்பை தொடர்லயும் ஃபைனல் போனோம். 2 ஃபைனல்லையுமே ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம். பட் 2022 அந்த T20 வேர்ல்டு கப் அதுவும் தோத்தாச்சு. சரி, இப்ப என்னன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இப்ப இருக்கு. இப்ப நடக்கிற T20 வேர்ல்டு கப் 2024. அப்போ ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஸ்டிண்ட் அப்படின்னு இருக்காரு. இதுதான் என்னுடைய லாஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா அவரால் ரீஅப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு யார் வர போறன்ற கேள்வியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா கௌதம் கம்பீரை சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் அப்படின்றாங்க. பட் இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆல்ரெடி என்சிஏ என்சிஏல வந்து என்சிஏல லக்ஷ்மணன் இருந்துட்டு இருக்காரு. ஆமா. சோ இப்போ வந்து இப்போ என்னன்னா இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. நமக்கு ஆஃப் த ரெக்கார்டா எதுவுமே யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா பிசிசிஐ அறிவிச்சா மட்டுமே உண்டு இப்போதைக்கு. இதுல என்னன்னா இந்தியா அந்த இந்தியன் டீமுடைய கோச்சா உள்ள வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பொறுப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கூடவே டிராவல் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இப்ப இதே கோச் பொசிஷன் வந்து நிறைய T20 லீக்ஸ்ல நிறைய பேர் பண்றாங்க. அவங்களுக்கு இதை விட பயங்கரமா சம்பளம் கிடைக்கும். சோ அதன் காரணமா பெரிய அளவுக்கு ஃபாரின் கோச் எல்லாம் உள்ள வரதுக்கான சான்ஸே இல்லதான் தோணுது. அதனாலதான் இந்தியன் கோச் வந்து இப்போ உள்ள வர போறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு கோச் உள்ள வர போறாங்க. அதுல முதல் இடத்துல கௌதம் கம்பீர் இருக்க போறாரு. ஓகே. இப்ப என்னன்னா ஆனந்தன், ஆக்சுவலா முன்னாடி வந்து பிசிசியோட தலைவரா கங்குலி இருக்கும் போதே கடைசி கட்டத்துல விராட் கோலி வெர்சஸ் கௌதம் கம்பீர், விராட் கோலி வெர்சஸ் சௌரவ் கங்குலி அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி கௌதம் கம்பீர் வெர்சஸ் விராட் கோலின்னு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. கடைசி கட்டத்துல ஐபிஎல்ல போய் கையெல்லாம் கொடுத்து நிறைய நட்பு பரிமாறிக்கிட்டாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். பட் இவங்களோட காம்போ எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் விராட் கோலி வெர்சஸ் கௌதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சங்கர். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஆக்சுவலா ரெண்டு பேருமே டெல்லி கிரிக்கெட்டை சேர்ந்தவங்க தான். அந்த அக்ரஷன் ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஐபிஎல் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல இதெல்லாம் பண்ணாங்க. அதான், அது இல்லாம அவங்க ரெண்டு பேருமே அக்ரெசிவ் பிளேயர்ஸ். அதாவது விளையாடும் போது கௌதம் கம்பீரா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும். இதுல எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது சங்கர். என்னன்னா இதுக்கு முன்னாடி அனில் கும்ப்ளே வந்து கோச்சா இருந்தாரு இந்தியன் டீமுக்கு. அப்போ விராட் கோலிக்கும் அனில் கும்ப்ளேக்கு ஆகல. அது எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் த ரெக்கார்ட்லாம் கிடையாது. ஓபனாவே எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கூட பிரச்சனையே பண்ணாம இருந்தது யாருன்னா ரவி சாஸ்திரி மட்டும் தான் நினைக்கிறேன். ஆமா. சோ அதுக்கப்புறம் ரவி சாஸ்திரி உள்ள வராரு. சோ எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஒருவேளை 50-50 தான் எனக்கு தோணுது. கௌதம் கம்பீரும் விராட் கோலியும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. அது பேக் ஃபயரும் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்னொன்னு என்னன்னா ஐசிசி டிராஃபி அப்படிங்கிறது ராகுல் டிராவிட்டுக்கு மட்டும் கிடையாது, ரோஹித் சர்மாவுக்குமே ஒரு எட்டா கனியா தான் இருந்துகிட்டு இருக்கு. கடைசி முயற்சியா T20 உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மாவும் களமிறங்கி இருக்காரு. சோ ரோஹித் சர்மா இந்த T20 வேர்ல்டு கப்போட T20 ஃபார்மேட்ல இருந்து விலகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ அவரு ஒன் டே ஃபார்மேட்ல மட்டும்தான் கேப்டனா இருப்பாரோ அப்படிங்கிறது அவரோட காம்போ. அதாவது கம்பீர் கூட எப்படி இருக்கும். அது இல்லாம என்னன்னா ஐபிஎல்லே எனக்கு டஃபஸ்ட் கேப்டன் அப்படின்னா ரோஹித் சர்மா தான் அப்படின்னு புகழ்ந்திருந்தாரு கௌதம் கம்பீர். ஆமா. இல்ல நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி இருக்கும்? இல்ல உண்மையிலே கம்பீரும் ரோஹித் சர்மாவுடைய காம்போ உண்மையிலேயே சூப்பரா இருக்க போகுது. அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இப்ப என்னன்னா ரோஹித் சர்மா எத்தனை வருஷத்துக்கு கேப்டனா இருப்பாரு நமக்கு தெரியல.
அடுத்தது ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அதுதான். அப்படின்னா, ஏன்னா இறுதி கட்டம் தான் இது. ஆமா, அடுத்தது ஐசிசி டோர்னமெண்ட் என்ன சொல்லுவீங்க? அடுத்த வருஷம் நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் சொல்ல முடியும். இப்ப அடுத்தது மேபி அது வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனா இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே பேசணும்ல, ஒரு கோச்சுக்கான ஒரு விஷயம். அதை நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணணும் சங்கர். என்னன்னா, இப்போ அந்த ஜஸ்டின் லேங்கர், ரிக்கி பாண்டிங்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா யாருமே இன்னும் கன்ஃபார்ம்லாம் இல்ல. இந்தியாவை சேர்ந்தவர் தான் கோச்சா வர போறாரு. இங்க ஒரு விஷயம் இருக்கு சங்கர். என்னன்னா, இந்தியா இது வரைக்கும் 3 ஐசிசி ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க. சரியா? 2007 T20 வேர்ல்டு கப். அதுல வந்து இந்தியன் டீமுக்கு ப்ராப்பரான கோச் கிடையாது. அதுல பேர் வந்து லால்சந்த் ராஜ்புட்னு ஒருத்தவர். அவர் தான் இன்டரிம் கோச்சா இருந்தார். இடைக்கால கோச்சா இருந்தார். அப்புறமா 2011 நார்மல் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஜெயிச்சாங்க. அதுல கேரி கிருஷ்ணன் கோச்சா இருந்தார். அவர் வந்து ஃபாரின் கோச். 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுல இந்தியா ஜெயிச்சாங்க. அதுலயும் ஒரு ஃபாரின் கோச், அவர் தான் ரன்சன் ஃபிளெச்சர். சோ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கே. அதான் தெரியலையே, எல்லாமே லிங்க் ஆகுது ஓகே. எனக்கு. ஆனா இங்க ஒரு கேள்வி, இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சங்கர். என்னன்னா, நம்ம இவ்வளோ 3 ஐசிசி ட்ராஃபியை பத்தி நம்ம பேசுறோம்ல, அதுக்கு முன்னாடி 2007 ஓடிஐ வேர்ல்டு கப் சமயத்துல கிரெக் சாப்பல் வந்து இந்தியன் டீமோட கோச்சா இருந்தாரு. ஃபாரின் கோச் தான். என்ன ஆச்சுன்னு பாருங்க. டோட்டலா இந்தியன் டீம் சிதறடிச்சிருச்சு. அதாவது ஓப்பனிங் காம்பினேஷன்ல ராபின் உத்தப்பாவெல்லாம் ஓப்பனிங் இறக்க வச்சு, சச்சினை கீழே இறக்க வச்சு, பயங்கர கொலாப்ஸ் ஆனது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 50-50 மாதிரி தான் தோணுது. யார் வந்தாலும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தான் கேள்வி. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீரோடைய அந்த மென்டார்ஷிப் இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப், அது கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மென்டார் பண்ணும்போது, நான் வந்து பிளேயர்ஸ் கிட்டலாம் போய் கோச்சிங்லாம் கொடுக்க மாட்டேன். எல்லாமே அவங்களுக்கே தெரியும். மைண்ட் லெவல்ல அவங்கள கரெக்ட் நான் தான். வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அதாவது அவருக்கு எந்த ஓகே. பிளேயருக்கு எந்த ஸ்லாட்டுக்கு எந்த ரோல் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு அவருக்கு தெரியும். அது வந்து கரெக்டா பண்ணுவாருன்னு ஓகே. தோணுது. ஏன்னா அவர் எல்எஸ்ஜிலே பண்ணிருக்காரு. இப்ப கேகேஆர்லயும் பண்ணிருக்காரு. அதான் கேகேஆருங்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம். அது ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இருந்தாலும் ஒரு டீமை கோஆர்டினேட் பண்றது ஒரு விஷயம் தானே. என்னன்னா, ஆரம்ப கட்டத்துல இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேகேஆர் அந்த அளவுக்குலாம் ஒரு டீம் இல்ல. ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு, அவ்வளவுதான். பட் கப்பை வின் பண்றதுக்குலாம் சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த பக்கம் வந்து சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் கேகேஆர் அவங்க வார்ட்லயும் டாப்ல போய் உட்காந்தாங்க. குவாலிஃபயர் 1லயே அடிச்சு ஃபைனல் போனாங்க. ஃபைனல்ல ஒன் சைடாவே வின் பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ கேகேஆர் வந்து அது வந்து எப்படின்னா ப்ரிடிக்டே பண்ணல யாருமே. எல்லாரும் கீழே பாத்துக்கிட்டு இருக்கும்போது மேல ஆல்ரெடி ஒருத்தன் போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி கேகேஆர் போய் டிராஃபி வின் பண்ணாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவர் தான் கௌதம் கம்பீர். சோ அவர் இந்திய அணிக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே நல்ல விஷயமா தான் அமையும் நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா அமையும். என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்த பிளேயருக்கு எந்த ரோல் குடுக்குன்னு தெரியும் அவரு. அவருக்கு வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் லெவல் செட்டப் தெரியும். அதாவது அவரு ஓகே. நிறைய ஃபாலோ பண்றாரு. டேலண்ட் ஸ்கவுட்டா இருக்கிறது இருந்திருக்காரு. ஏன்னா அவர் மூலமா நிறைய இந்த இந்தியாவோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் வெளியே வந்திருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சங்கர் அது. அது வந்து கௌதம் கம்பீருக்கு அவ்வளோ சூப்பரா வருது. நிறைய பேரை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு அவரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்க கௌதம் கம்பீர் ஏன் வரணும்னா இதான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு டீமுக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரியான அவுட்புட் வந்தாலும் சரி, டீமுக்கு இதான் வேணும் அப்படின்னா அது கரெக்டா பண்ணுவாரு. இப்போ டீமுக்கு உதாரணத்துக்கு இந்த டீமுக்கு வந்து பிளேயிங் லெவல்ல கேஎல் ராகுல் இருக்கக்கூடாதுன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். கேஎல் ராகுல் இந்த டீம்ல இருக்கக்கூடாதுப்பா பிளேயிங் லெவல்ல. ரிஷப் பண்ட் இந்த டீம்ல இருக்கக்கூடாது அப்படின்னா, இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு. அந்த மாதிரி நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் நான் ஓகே. யாருமே அதிரடி முடிவுகள் இருக்கும்னு ஆமா சொல்றீங்க. அந்த மாதிரி. ஆமா டீமுக்கு என்ன தேவையோ யாருக்காகவும் இவரை உள்ள வச்சுக்கணும் அப்படின்ற முடிவுலாம் எடுக்க மாட்டாரு. இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி வெளிய சொல்லுவாருன்றீங்க. போறது இல்ல. அக்ரெசிவ். அதாவது அந்த டீம் கண்டிஷன்ஸ் இல்ல இல்ல பிளேயிங் 11ல. ஓகே. நீங்க வெளில போ. வெளிய போனா என்ன, ரூம் விட்டு வெளிய போன்னு சொல்ல, அதாவது பிளேயிங் 11ல வேணாம் அப்படிங்கிற முடிவு அதிரடியா எடுப்பாரு அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே ஆனந்தன். இப்ப வந்து T20 வேர்ல்டு கப்ல இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கடைசி வாய்ப்ப ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா பயன்படுத்திக்குவாங்களா? டிராஃபியை வின் பண்ணி கொடுக்கறதுக்கு. எனக்கு 99% சான்ஸ் இருக்கு. 99% இந்தியா ஓகே. கப்படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த 1% அந்த நாள் அவங்களுக்கு எப்படி அமையுதுன்றது தான் கேள்வியே. நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க டீம். இதை விட தெரியல. நம்ம ஐபிஎல் ஃபார்ம் வச்சு எடை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட ஸ்பின் அட்டாக் இல்ல, சூப்பரா எனக்கு தெரிஞ்சு பவுலிங் கொஞ்சம் வீக்னஸா இருக்க மாதிரி தான் தெரியுது. பும்ராவை தவிர. ஸ்பின் அட்டாக் சூப்பரா இருக்கு.
அதுதானே மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா எல்லா டீமும் இவ்வளவு ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணவே இல்லையே. அதுதான் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், இதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம்ன்றது சொல்லியிருக்காரு. சோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனந்தன். சோ ஃபைனலா என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் வந்தா கரெக்டா இருக்குன்னு தோணுது. இல்ல, எனக்குமே ஓகே தான். பட் என்னன்னா விராட் கோலி வெர்சஸ் கௌதம் கம்பீர் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிக்க முடியாம ஒரு கட்டத்துல பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்கும் போதுதான் கங்குலியோட ஒரு இஷ்யூ வந்தது. இப்போ ஃபார்ம் அவுட் விராட் கோலி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. கேப்டன்சில இருந்து கூட பதவி விலகினாரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்ப கம்பீர் வந்தாரு அப்படின்னா விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். ஏன்னா இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய தூணா இருக்கவர் விராட் கோலி. ஸோ அவரோட காம்போங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் ரோஹித் சர்மா கூட கௌதம் கம்பீர் எப்படி அடாப்ட் ஆவாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லாமே சரியா அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, ஒரு ஐசிசி டிராஃபி உண்டு. கன்ஃபார்மா உண்டு. ஆனா அந்த நேரத்துக்கு ரோஹித் சர்மா தொடர்ந்து கேப்டன்சில இருக்கணும். அதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, கரெக்ட். சோ வியூவர்ஸும் சொல்லட்டும், யாரு வந்து அடுத்த கோச்சா வரதுக்கு சான்ஸ் இருக்கு, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. எங்களுடைய கருத்து கௌதம் கம்பீர் ஓகே தான். வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கூட அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணட்டும் சங்கர். ஓகே, நன்றி சங்கர். நன்றி சங்கர், நன்றி.